ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தோன்னா யூஎஸ்எல் பேர். டைம் ஃப்ரேம் வந்து நம்ம 4 சார்ட் வச்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த சேனல் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. அதுக்கடுத்து பார்த்தா ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம வந்து என்ட்ரிஸ் போகலாம். அங்கே கேண்டிஸ்டிக் கன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேண்டிஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நம்ம வந்து செல்லிங் என்ட்ரி போகலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுவும் இந்த மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ்குள்ளே வந்து ரிவர்சல் கொடுக்கும்போது என்ட்ரிஸ் போகலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பியரிஷ் கேண்டிஸ்டிக்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. இது என்ன கேண்டில்னா நம்ம ஈவினிங் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிஸ்டிக்ஸ் வந்து படிச்சிருப்போம். அதாவது ஒரு க்ரீன் கலர் கேண்டில், அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கேண்டில், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பெருசாக ஒரு ரெட் கலர் கேண்டில். இந்த மாதிரி வரும் ஸ்ட்ரக்சர். நீங்கள் டவுட்டாக இருந்தால் கூகுளில் கூட நம்ம போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேர் ஈவினிங் ஸ்டார். இப்போ நமக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உடனே என்ட்ரிஸ் போகலாமா அப்படின்னா, இல்லை போகக்கூடாது. எப்போ என்ட்ரிஸ் போகலான்னா, நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலோட இந்த 3 கேண்டிலும் சேர்ந்தது தான் ஈவினிங் ஸ்டார் கேண்டில் பேட்டர்ன். இந்த கேண்டிலோட இப்போ கரண்ட்டாக அந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குங்களா, இந்த கேண்டிலோட நெக்ஸ்ட்டு கேண்டில், இந்த கேண்டிலோட லோவை நெக்ஸ்ட்டு கேண்டில் எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் நம்ம வந்து செல்லிங் என்ட்ரி வந்து போகணும். நமக்கு வந்து டவுட்டாக இருந்தால் கூகுளில் போய்ட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ், அதாவது கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் டார்கெட் எது வரையும் போகும் அப்புடின்னா, நமக்கு இந்த பேட்டர்னோட லோ வரையும் வரும். அதாவது 73.92 அந்த ரேஞ்ச் வரையும் போகும். இங்கே வந்து ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு எங்கன வரையும் போகும்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு லெவல்ஸாக வந்து நம்ம மார்க் பண்ணி காட்டுறோம். இந்த ரேஞ்ச் இது ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கரெக்டாக இந்த இடத்துல வேறு மார்க்கெட் வந்து வந்துட்டு போச்சு. ஓகேங்களா, இந்த லெவல்ஸ்கிட்டலாம் போயிட்டு லைட்டாக சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுக்கும் மார்க்கெட்டு. கிளியராக போய்ட்டு நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகாது. அது மாதிரி நமக்கு வந்து லோயர் லோ ஃபார்மேஷனும், அதாவது லோயர் ஹை ஃபார்மேஷனும் லோயர் லோ ஃபார்மேஷனும் கொடுத்துட்டு தான் போகும். இது வந்து பார்த்தோன்னா லோயர் லோ, இது வந்து லோயர் ஹை. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு லோயர் லோ, அடுத்து இந்த ரேஞ்சில் வந்து ரிவர்சல். இந்த மாதிரி தான் நம்ம போய்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகும் தவிர நமக்கு வந்து கண்டினியூவாக போய்ட்டு அச்சீவ் ஆகாது. நமக்கு வந்து பொறுமை இருந்தால் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸே வந்து புக் பண்ண முடியும். நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர், செல்லிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து cadjpy. இந்த பேரை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் இருக்குது, டவுன்ஸில் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து சப்போர்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். நான் ஏன் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷன் வேறு இருக்குது. இந்த இடத்துல இந்த ரிவர்சல் ஆனதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல திரும்பி ஒரு ஃபாலிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து இடத்துல ரிவர்சல் ஆகும். இது வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸு. அடுத்த சப்போர்ட் லெவல் பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேண்டிலுக்கு அடுத்த க்ரீன் கலர் கேண்டில் வருதுன்னா அந்த இடத்துல சப்போர்ட் வந்து மார்க்கெட் எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து மீனிங். இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. அடுத்து நம்ம டார்கெட் இந்த ரேஞ்சஸை பிரேக் அவுட் ஆச்சுன்னா எது வரையும் போகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். நமக்கு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக இருக்க ரேஞ்சஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ப்ரீவியஸாக இருக்க ஹையோ இல்லை ப்ரீவியஸாக இருக்க மல்டிபிள் டச் ஜோன்ஸில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்தோன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல மல்டிபிள் டச்சஸ் வேறு இருக்குது. ஸோ நம்ம வந்து அப் சைடு இந்த ரேஞ்ச் வரையும் டார்கெட் வச்சுக்கோம். இது வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு ப்ளூ கலரில் வச்சுருக்கேன், ஸ்கை ப்ளூவில். அது மாதிரி டவுன் சைட் டார்கெட் எது வரையும் போகும்னா நமக்கு இந்த ரேஞ்ச் வரையும் வரும். அதாவது ப்ரீவியஸாக இருக்க லோ. அட் த சேம் டைம் நமக்கு வந்து மல்டிபிள் டச்சஸ் ஜோன்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த இடத்துல. ஸோ நம்ம வந்து இதான் இப்போதைக்கு ஸ்ட்ரக்சர். இந்த சப்போர்ட்டோ இல்லை ரெசிஸ்டன்ஸோ எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ போய்ட்டு என்ட்ரிஸ் போகலாம். கிளியரான பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ட்ரிஸ் போகணும். பிரேக் அவுட் ஆகிற கேண்டிலில் வந்து என்ட்ரிஸ் என்றைக்குமே போகக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுது இந்த கேண்டில் அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு நெக்ஸ்ட்டு கேண்டில் இந்த பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையை கட் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு வந்து என்ட்ரிஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து கிளியராக போய் டார்கெட் அச்சீவ் ஆகும். அது மாதிரி நமக்கான டார்கெட் ரேஞ்சும் பார்த்தோன்னா நமக்கு வந்து கிளியராக இருக்குது. இங்கேருந்து பார்த்தோன்னா கண்டினியூஸாக ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ். ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கு ஈக்குவலாகவே ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும் இந்த ப்ரீவியஸாக இருக்க ஜோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே. அடுத்து டவுன் சைடும் பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு கிளியராகவே இருக்குது. இந்த ஜோன்ஸ்லாம் பார்த்தோன்னா கிளியராக ஒரு வியூ இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக இதாக தான் இருக்குது, கன்சல்டேஷன் மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரிஸ் போனால். அது மாதிரி மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் வந்து நமக்கு என்ட்ரிஸ் கொடுக்குதுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் பர்சனலாகவே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணுவேன். ஒரு நல்ல என்ட்ரி, இந்த என்ட்ரி உங்கள் வேட்சில் ஸ்டார்ட் பண்ணிங்க. நம்ம அப்சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். அப்சைட் டார்கெட் பார்த்தோன்னா நம்மளால் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரை நமக்கு வந்து ஷார்ட்டாக கொடுக்கும். அதில் மினிமம் 200 300 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக நம்மளால் புக் பண்ண முடியும். அது மாதிரி டவுன் சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் தான், சேம் ஒரு 480 பாயிண்ட்ஸ் வரை இருக்குது. அதாவது 2 to 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் ஷார்ட்டாக புக் பண்ண முடியும். மினிமம் ப்ராஃபிட்ஸை புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேஃபு. வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.